Welcome back to English through Tamil. Good day to you all. இன்னைக்கு எங்களோட டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் வீடியோவில் நாம் எல்லாரும் ஷீலா வீட்டை போய் அவங்க வீட்டை என்ன நடக்குதுன்றதை பார்த்து அதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி பேசலாம்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாரும் ஷீலா வீட்டை போக ரெடியண்டா இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முடிவில் உங்களாலும் நடைமுறை வாழ்வில் ஆங்கிலத்தை சரளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஷீலா வீட்டுல அம்மா கிச்சன்ல பிஸியா இருக்கிறா. அவருக்கு ஹெல்ப்ப அவட பையனும் கிச்சன்ல நிக்கிறா. ஷீலா படிச்சுட்டு இருக்கிறா. அப்பா தூங்கிட்டு இருக்கிறார். அவங்க என்ன கதைக்கிறாங்கன்னு பாப்போம். ஷீலா எங்க இருக்கிறாய்? ஷீலா where are you? ஷீலா where are you? எங்கூட சேர்ந்து கேளுங்க நீங்களும். ஷீலா where are you? அம்மா நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இது எப்படி நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம்? படிச்சுட்டு அப்படின்னா படிச்சு கொண்டு இருக்கிறா. Mom I'm studying. Mom I'm studying. அப்போ இதுவே எழுதி கொண்டிருக்கிறேன்டா எப்படி சொல்லியிருப்பா? Mom I'm writing. Mom I'm writing. இதுவே வரைந்து கொண்டிருப்பதா இருந்தால் எப்படி சொல்லியிருப்பா? Mom I'm drawing. Mom I'm drawing. அப்பா அங்க என்ன கேக்குறாங்க அம்மா? அப்பா அங்க. Very simple. எல்லாரும் சொல்லி பாருங்க. Very good. இப்போ எங்கூட சேர்ந்து கேளுங்க. Where is dad? Where is dad? அவர் நித்திர கொண்டுட்டு இருக்கிறார். அப்ப என்ன சொல்றான்? நித்திர கொண்டுட்டு இருக்கிறார். அதை எப்படி நாங்க சொல்லுவோம்? இந்த செயலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. He is sleeping. He is sleeping. இதுவே அவர் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாருண்டா எப்படி சொல்லியிருப்பா? He is watching TV. He is watching TV. இதுவே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாருண்டா எப்படி சொல்லியிருப்பா? He is reading the newspaper. He is reading the newspaper. அம்மா என்ன சொல்றாங்க? போய் அவரை எழுப்பு. இது எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்துல? Go and wake him up. Go and wake him up. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. Go and wake him up. நான் படிப்பதில் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அதை எப்படி சொல்லுவா? இத வேலை செய்ய கள்ளமண்டா என்ன சொல்லுவோம்? செய்யற வேலையை சொல்லி அதுல ரொம்ப பிஸி அப்படின்னு காட்டிக்கொள்வோம். இல்லையே? I'm so busy in studying. I'm so busy in studying. சீக்கிரம் டைம் ஆயிடுது. மார்னிங் உங்களுக்கே தெரியும் வீட்டுல எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. அம்மா என்ன சொல்றா? சீக்கிரம் டைம் ஆயிடுது. Hurry up. Time is running up. Hurry up. Time is running up. அப்ப இவ சோம்பரித்தனத்துல என்ன சொல்றா? ராஜாட்ட சொல்லுங்க அப்படின்னு. Tell ராஜா. Tell ராஜா. அதெல்லாம் சரி, ஏன் இப்படி கத்துற? ஏன் அம்மாக்கு தெரியும் ராஜா எங்க நிக்கிறான்னு, என்ன செய்யறான்னு தெரியும். இதே எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? All that's fine. All that is fine. All that's fine. Why are you shouting like this? ஏன் இது மாதிரி கத்தி கொண்டிருக்கிற? எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. All that's fine. Why are you shouting like this? All that's fine. Why are you shouting like this? ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான். ராஜாவோட நடவடிக்கைகள் சரியில்லை. Raja's activities aren't good. Raja's activities aren't good. அவ அம்மா கேக்குறாங்க, ஏன் அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்ற? Why do you say so? Why do you say so? அவ எப்பவுமே விளையாடிட்டே இருக்கிறான். என்னது? எப்பவுமே விளையாடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு ஹேபிட் மாதிரி. இப்படிப்பட்ட வாக்கியங்களை நாங்க எப்படி சொல்லலாம் என்பதை கீப் டூயிங் என்ற ஒரு தனி வீடியோவில் பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. எப்படி நாங்க சொல்லுவோம்? He always keeps playing. அவன் விளையாடிட்டே இருக்கிறான். He always
keeps playing. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. He always keeps playing. வேற ஏதாவது குறை சொல்ல இருக்கா? ஏன் அங்க அம்மாவோட நின்று ஹெல்ப் பண்ற பையனை பத்தி குறை சொல்றா? Anything else to complain? Anything else to complain? நீங்க பேசிக்கல எப்படி சிம்பிளா சொல்லலாம். எழுதுவதாக இருந்தால் அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா, is there anything else to complain? Is there anything else to complain? அப்படின்னு கேட்கலாம். சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்றேன். அப்ப அவன் என்ன சொல்றான்? சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்றேன். சத்தியம் என்பதை நீங்க எப்படி சொல்லலாம்? swear, promise எப்படின்னாலும் சொல்லலாம். I swear I'm telling the truth. I swear I'm telling the truth. மீண்டும் ஒரு முறை சொல். அப்ப அம்மா கொஞ்சம் கோபம் வந்துட்டு மறுபடி சொல்லு பாப்போம். Say it once again. Say it once again. மீண்டும் ஒரு முறை சொல்லண்டா எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்லுங்க. Say it once again. அவன் உங்களை ஏமாத்திட்டே இருக்கிறான். மீண்டும் என்ன சொல்றான்? ஏமாத்திட்டே ஒரு ஹேபிட் போல செய்துட்டு இருக்கிறார். அப்ப எங்கேயும் நாங்க என்ன பாதிட்டோம்? கீப் டூயிங் என்கிற பேட்டர்ன். அவனை கையும் களவுமா பிடியுங்க. He keeps cheating you. Catch him red-handed. கையும் களவுமா பிடிக்கிறத நாங்க எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்துல? Catch him red-handed. அப்போ அவளை கையும் களவுமாக பிடியுங்கள் என்று எப்படி சொல்லுவோம்? Catch her red-handed. He keeps cheating you. Catch him red-handed. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. He keeps cheating you. Catch him red-handed. வாய மூடிட்டு சொல்றது செய். அம்மாக்கு இன்னும் கோபம் வந்துட்டுது. இப்ப அம்மா சொன்ன வேலைன்னு அப்பாவை போய் எழுப்பு. நேரம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க? Shut up and do what I say. Shut up and do what I say. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Shut up and do what I say. ஷீலா அந்த நல்ல காலத்துக்கு அந்த நேரத்துல அப்பாவே எழும்பி வந்து கொண்டிருந்தார். அவ என்ன சொல்றா ஷீலா? டக்குன்னு துணிய மாத்திட்டு அதுவும் அப்பா வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றா. எப்படி சொல்லலாம்? Their dad is coming. Their dad is coming. இப்ப அம்மா என்ன செய்யறாங்க? என்ன செய்யறது? என்ன செய்தாலும் பிள்ளை இல்லையா? இங்க வா, வந்து அப்பாவோட உட்கார்ந்து சாப்பிடு. Come here. Sit by your father and have your breakfast. Come here. Sit by your father and have your breakfast. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Come here. Sit by your father and have your breakfast. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் புத்தகம் வாசிப்பதில் ரொம்ப பிஸியா இருக்கிறாள். அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை. ஏன் அப்படி செய்கிறாய்? இவற்றை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்னு சரியோ பிள்ளையோ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மற்றவர்கள் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் நாம் பேசி பயிற்சி எடுப்பது உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.